ஹலோ மோட்டோ ஃபார்ம். நம்ம கூட இப்போ பார்த்தோன்னா XCV9 இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்டோட ஒரு Q&A எபிசோட் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராடக்டோட ஃபுல் அந்த வீடியோ இல்லை அந்த ரிவ்யூ வந்து இது லான்ச் ஆன புதுசில் 10 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து நம்ம செய்யார் போன அந்த இதில் ப்ளஸ் மஹிந்திராவுடைய ட்ராக்கில் பண்ணியிருந்தோம். பொதுவாக நம்ம Q&A வீடியோஸ் வந்து ஒரு 3 மாதத்தில் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டிலேடாக தான் இந்த கண்டென்ட் பண்ணியிருக்கிறோம். அதோட ரீசன்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் நம்ம மோட்டோ ஃபேம் பையிங்காக கேட்கப்பட்ட கேள்விகளை நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பேச போகிறோம். கூட ரீசெண்டாக Harrier.ev வந்ததில் இந்த காரையும் Harrier.ev நல்ல கம்பேரிசனில் பீப்புள் கேட்குறாங்க. அந்த கம்பேரிசன்ஸும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறவங்கன்னா இல்லை வந்து ரோட்டில் கார்ஸை கவனிக்கிறவங்கன்னா தெரியும். ஒரு XCV9 வந்து அங்கே போகுதுன்னா நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லேம்பில் இந்த ஒரு பீஸ் வந்து ஒரு சிவப்பு மீசை மாதிரி அப்படியே தெரியும், சிவப்பு கலரில். அது இதோடைய ஒரு ஹைலைட். இப்போ ஆக்சுவலி இந்த நம்மளுடைய இந்த எபிசோட் பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்ஸ் வந்து நம்மளுடைய ஃபுல் லென்த் வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் பையிங் டெசிஷன்ஸுக்காக கேட்கப்படுற கேள்விகள் ப்ளஸ் கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி மெயினாக அடுத்த பையிங் டெசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அந்த சாய்ஸுக்கே நான் போகலை, அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கே நான் போகலை. என்னென்னா ஆல்ரெடி டீட்டெயில்டாக நம்ம 2 கண்டென்ட் வந்து 6க்கும் பண்ணியிருக்கோம், 9க்கும் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மெயினாக பையிங் டெசிஷனில் வந்து இன்றைக்கி இந்த பர்டிகுலர் கார் மேலே பீப்புளுக்கு இருக்கிற அந்த ஒரு கம்பேரிசனை வந்து Harrier.ev கூட தான். நாங்கள் அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணணும்னு, அட்லீஸ்ட் நம்ம இப்போது ஃப்ளீட் வெஹிக்கிள் கிடைக்காட்டி கூட நம்ம டீலர்கிட்ட வெஹிக்கிள் வாங்கி இந்த கம்பேரிசனில் நம்ம பேசுகிற சில விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினச்சோம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு கன்சல்டிங் கால்ஸில் வந்து இந்த கம்பேரிசனுக்கு வர்றாங்க. இந்த கார் நீங்கள் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதை நான் உள்ளே பேசுவேன், ஆனால் கூட நான் பேசிக்கலி சொல்கிறேன், ரேடிக்கலாக ஒரு நம்ம எங்கேயும் பார்க்காத ஒரு டிசைன் தீமில் இருக்கும். Harrier வந்து ஒரு SUV கான்செப்டில் இருக்குது. அப்போ இந்த 2 இதை தாண்டி இதுக்குள்ளே நிறைய இன்ஜினியரிங் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம டிரைவிங்கில் பேசலாம். இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தோட குவாலிட்டியை நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நிறைய ரிவ்யூஸில் வந்து ப்ளே பண்ணி காட்ட மாட்டோம், ராயல்ட்டி இஷ்யூ வரும்னு சொல்லி. ஆனால் இந்த காரில் வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ராயல்ட்டி ஃப்ரீயான ஒரு மியூசிக் நம்ம ப்ளே பண்ணுவோம். ரீசன் என்னென்னா ஒரு 1400 வாட் சிஸ்டம் பாருங்கள். ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது, 16 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இதோட மொத்த இதில். கூட வந்து டால்பி அட்மாஸ் இருக்குது, ஒரு இம்மர்சிவ் ஒரு எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் இப்போ கேளுங்க. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு இந்த ஆடியோ இந்த மியூசிக் சிஸ்டம்ஸோட டெக்னிக்காலிட்டியில் பெரிய ஐடியா கிடையாது. நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து மஹிந்திராவில் நானும் டேனியும் ப்ளஸ் இதோடைய ஒரு அவங்களுடைய இந்த ஸ்டூடியோ டிசைன் பண்ண அந்த ஒரு டீமில் ஒரு என்ஜினியர் ஒருத்தரமாக சேர்ந்து ஒரு 40-45 நிமிஷம் இருக்குங்களா டேனி, அன்னைக்கு உள்ளே உட்காந்து இதை ஃபீல் பண்ண வச்சாங்க. அது நம்ம வீடியோ பண்ணலை, ஆனால் உண்மையிலே அதில் என்ன இதுன்னா அது மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நாங்கள் இப்போ இருக்கிற எந்த கார்லையுமே பார்க்கல. நீ பார்த்துருக்கியா? அது வந்து இதோடைய குவாலிட்டியை வந்து இது பண்ணுது. அதுதான் இந்த சிஸ்டம். லவுட் மியூசிக் எதிரானவங்க நாங்கள். ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போதோ ரோட்டில் இதை பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு லெஷர் டைமில் நீங்கள் அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க நிப்பாட்டி விட்டெல்லாம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த குவாலிட்டியை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நெக்ஸ்ட் லெவல். நம்ம அந்த 9 வந்து ட்ரைவ் பண்ணலாம். இதான் அவங்களுடைய கீ ஃபாப், ஒரு ஃபைட்டர் ஜெட் கான்செப்டில் இருக்கும். 6ல் பார்த்தீங்கன்னா இது வைக்கிறதுக்கு இதில் ஒரு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ரீசெண்டாக கூட 6ஓடைய ஒரு பேட்மேன் எடிஷனோட ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஈவி இவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயாச்சு. நமக்கு ரேஞ்ச் எல்லாம் இதில் காட்டும். இந்த காரோடைய ஒரு இது என்னென்னா டிரைவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. சேஃப்டி அது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். பேசிக்காக சொல்கிறேன், 5 ஸ்டார் ரேட்டிங் ஆல்ரெடி வாங்கினாங்க. ஃபஸ்ட்டே இதை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணி காட்டினாங்க. 7 ஏர் பேக்ஸ் எல்லாம் இருக்குது. சேஃப்டிக்கான சப்போர்ட்டிவ் இருக்குது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஈவிஸ் வந்து இன்ஸ்டன்ட் டார்க் கொடுக்கும். ரோட் ரேஜில் ஈஸியாக
இன்டெல்ஜ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. அதனால கண்டிப்பாக ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. அதே மாதிரி வந்து பேனரோமிக் இந்த மாதிரி ஃபுல்லாக டிஎல்ஓ இருக்கிற வெஹிக்கிள்ஸில் சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா தான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் வெஹிக்கிள் ரோல் ஆனால் கூட நம்ம பாயிண்டில் அப்படி உட்கார முடியும். கூட வந்து ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க, ரோட்ஸை சேஃபராக ஆக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டில் வந்து சன்ரூஃபில் யாரும் மேலே ஏற முடியாது. ஏன்னா இது வந்து சீல்டு சன்ரூஃப். இது வந்து ஒரு வெளிச்சத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட வந்து பேனரோமிக்கில் சன்ரூஃப் இருக்குது, அதில் கிட்ஸை கண்டிப்பாக நிப்பாட்டாதீங்க. அது சேஃப்டியை வந்து கொஸ்டின் பண்ணிடும். நம்மளோட சேஃப்டி மற்ற ரோடர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸை நம்மளால் சேஃபராக்க முடியும். கொஸ்டின்ஸுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து பிளாட்ஃபார்ம் பற்றினது. பிளாட்ஃபார்ம் பற்றினதில் நான் இந்த பிளாட்ஃபார்ம் இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் நிறைய நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பேசியிருப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு விஷயம் சொல்ல, ரெகுலர் பீப்புளுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இவி என்ஜினியரிங் பண்ணும்போது என்ஜினியர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜுக்கு ரீசன் பார்த்தோம்னா ஈவியோடைய பேட்ரி வந்து இந்த ஃப்ளோரில் அப்படி ஃப்ளோருக்கு கீழே இருக்குது. அது ஒரு பான் ஈவியாக பண்ணும்போது சாண்ட்விச் மாதிரி ஃப்ளோர் பேனலுக்குள்ளே அதை நீட்டாக எம்பட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராடக்ட்டும் அப்படி தான் அந்த பேட்டரி வச்சுருப்பாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா அந்த சேசிஸோட இன்ஜினியரிங்கில் அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கும் ரியர் ஆக்சிலுக்கும் யூனிஃபார்மாக பண்ண முடியும். அப்போ அந்த அட்வான்டேஜை எடுத்து தான் இந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்வான்டேஜ் ப்ளஸ் இந்த என்ஜினியரிங் சேர்ந்து இந்த சேசிஸ் வந்து ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸுக்காக, பெர்ஃபார்மன்ஸுக்காக, ஹேண்ட்லிங்காக, கம்ஃபர்ட்டுக்காக, இந்த இவ்வளோ பராமீட்டருக்காக தான் இதை டியூன் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம பிளாட்ஃபார்மோடைய ஒரு குவாலிட்டிக்கு பார்த்தோம்னா அந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம் பேசிக்கலி வந்து இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸில் உள்ள அண்டுலேஷன்ஸுக்காகட்டும், ஃப்யூச்சரில் அவங்களுடைய ஈவிஸுக்கு நிறைய ஈவிஸுக்கான ஒரு ஃபவுண்டேஷனாக உருவாக்கும் போது அவங்க இந்த சேசி வந்து சேஃப்டியும் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த டிரைவருடைய டைனாமிக்ஸை வந்து டிரைவருக்கு எதிர்பார்க்குற அந்த ஒரு கனெக்டுக்கான ஒரு என்ஜினியரிங்கை இதில் போட்டிருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ரியல் ரோட் கண்டிஷனில் இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவி ஓட்டுறதுல நிறைய ஸ்டைல் இருக்குது. ஈவியோடைய ஒரு பாயிண்ட் என்னென்னா, ரெகுலர் ஐஸில் இருந்து நம்ம ஒரு ஈவிக்கு கன்வெர்ட் ஆகும்போது ஐஸில் வந்து கியரிங் வந்து நம்மளோட வேரியபிள் டார்க்கில் நம்மளை ஓட வைக்கும், வெரைட்டி ஆஃப் கியர்ஸுக்குள்ளே நம்ம ஓடுவோம். அப்படின்னா அந்த கார் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஈவிஸ் வந்து இன்ஸ்டன்ட் டார்க்கை க்ரியேட் பண்ணும். இது வேறு ரியர் வீல் டிரைவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் பை வயர் இருக்குது, அதையும் நான் பேசுனேன். ரியர் வீல் டிரைவில் இருக்குது. இப்போ நம்மளை புஷ் பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஹோல்டு பண்ணுற ஒரு சேசிஸ் பண்ணணும். அதாவது இந்த 282 PS பவரும் 380 Nm டார்க்கும் ரியர் வீலில் இருக்கிற ஆக்சிலில் இருக்கிற மோட்டரோடைய இதுவும் ப்ளஸ் இந்த லெங்க் 4.8 மீட்டர்ஸ் லெங்க் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு சேசிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டவுட்டே கிடையாது. அந்த சேசிஸோட என்ஜினியரிங்கில் தான் நமக்கு இந்த ஹேண்ட்லிங் வந்து சப்போர்ட் பண்ணுறது. இப்போது நான் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம், இந்த கார் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸ் ஓட்ட முடியும், நம்ம ட்ராக்கில் ஓட்டி பார்த்தோம். அதே மாதிரி ரியல் ரோட்ஸில் நம்ம ரெஸ்பான்சிபிளாக ஓட்டினா கூட அந்த ஹேண்ட்லிங் சப்போர்ட் பண்ணுது. ரியரில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த பெண்டாலிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம். அது பேசிக்கலி ரெண்டு வேலை பண்ணுது. ஒன்று ஹேண்ட்லிங்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இந்த 9Eன்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் வந்து ஃபேமிலி பையர்ஸ் ஓரியன்ட் ஃபோக்கஸ்னால அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். அந்த பாயிண்ட்டையும் ஃபோக்கஸ்டாக தான் பண்ணுறாங்க. அது நம்ம ரியர் சீட்டில் உட்காந்து பேசுவோம். அப்போ சேசிஸ் பற்றி சொன்னால் சேசிஸ் வந்து ஒரு பேலன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது கம்ஃபர்ட்டுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது, கூட வந்து ஹேண்ட்லிங்க்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது. சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் இல்லை. அது ரேட்டிங்ஸ் எல்லாம் நிறைய வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்த பார்ட் வந்து ஸ்டியரிங். ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். நம்ம ஆர்டிஃபிஷியல் வெயிட்டை பற்றி நிறைய ஸ்டியரிங்கில் பேசுவோம், இது அது மாதிரி இருக்கான்னு. உண்மையில இன்னைக்குள்ள கார்ஸில் வந்து எந்த கார் டைனாமிக்கலி சார்ட்டடாக இருக்குதோ அதில் அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த வெயிட் வந்து நமக்கு தெரியாது. வெயிட் இருந்தாலும் அது ஆர்டிஃபிஷியலாக வெயிட் ஆட் பண்ண தெரியாது. ஆனால் ஈவிஸோட ஸ்டோரி வேறு. ஈவிஸில் பேசிக்கலி நம்ம பார்த்தோம்னா, ஈவிஸ் இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் ஆக்சலரேட் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக டார்க் கிடைக்குது. இது வேறு ரியர் வீலில் இருந்து டார்க் தருது. அந்த ஆஸ்பெக்டில் ஸ்டியரிங் வந்து அந்த ஸ்பீட்ஸுக்கு குவிக்காக அட்ஜஸ்ட் ஆகணும். அந்த ஸ்டியரிங்கோடைய அந்த கண்ட்ரோலுக்காக இதில் வந்து அந்த வெயிட் ஆட் ஆகிறது கண்டிப்பாக நமக்கு தெரியுது. அதுக்காக சில கார்ஸில் பிடிச்சி வச்சுருக்கிறது மாதிரி அந்த ஃபீல் இல்லை. ஆனால் ஒரு ரெகுலர் ஐஸில் இருந்து கன்வெர்ட் ஆகிறவங்க, இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த கார் அதுக்குள்ளேயே நம்ம போக முடியும். ஏன்னா இது வந்து ஈவியில் வந்து அந்த இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ். அதுலலாம் ஸ்டியரிங்கில் நமக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது. லைட் ஸ்பீட்ஸில் இருந்த லைட்னஸ் வந்து இதில் இப்போ இல்லை. இது கொஞ்சம் வெயிட் இருக்குது.
ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து முன்னாடி காலங்களில் ஐஸ் ஓட்டும் போது என்ன ஒரு கனெக்ட் கிடைக்குமோ அந்த கனெக்ட் வந்து அந்த ஃபீல் இதில் கிடைக்காது. ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஒரு டிரைவர் ஃபீல் வந்து இதில் இல்லை. அதில் ஒரு ஆர்டிஃபிஷியல்லாம் ஸ்லைட்டாக இருக்குது. அடுத்து இதில் பேசப்படுற ஒரு விஷயமே பெர்ஃபார்மன்ஸ் தான். அது இந்த ஹேரியர் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் தான் அந்த கம்பேரிசனில் இன்னும் நிறைய இருக்கிற ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. 282 PS பவர் இருக்குது, 380 Nm டார்க் இருக்குது. அவ்வளோவெல்லாம் நமக்கு உண்மையிலே நம்ம ரோடுக்கு தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு வைடான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நமக்குள்ளே இருக்கிற டிரைவருக்கு வந்து அந்த ஒரு ஃபீடு வேணும். எப்பாச்சும் வந்து நம்ம ஒரு ஒரு கனெக்டுக்கு ஓட்டணும்னு சொன்னால் இதில் ரெகுலர் டிரைவ் மோட்லேயே ஓட்டினா போதும். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நிறைய ரேஸ் ஆகட்டும் அந்த டிரைவ் மோடுக்கே போக வேண்டாம். டிஃபால்ட் டிரைவ் மோட்லேயே வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸில் எந்த பஞ்சமுமே இல்லை. அது ரெகுலர் ஈவிஸை கம்பேர் பண்ணால் இவங்க இன்னும் அந்த அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கான்செப்டில் வந்து அது கேரண்டியாகவே இருக்குது. இங்கே நம்ம பேசுகிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த ஒரு செட்டில்டு டிரைவபிலிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு ஐஸ்லேருந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா இதோடைய ரேஷியோஸ் வந்து நம்ம கியர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதில் ஸ்கோப் இல்லை. இது நம்ம எவ்வளோ ஆக்சிலரேட் பண்ணுறோம், என்ன ஸ்டைலில் ஓட்டுறோன்னு உள்ளது கொஞ்சம் டைம் எடுக்கும். கூட இதில் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா, அதை கண்டிப்பாக நான் சொல்லணும், பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி. இங்கே வந்து நம்ம பிரேக் பெடல் பண்ணுறது சென்சார் மூலமாக, அதாவது ஒயர்டாக தான் எங்கே போகுது, நம்ம பிரேக் சிலிண்டர்ஸ்கில் டிஸ்க் பிரேக்கோடைய கேலிப்பர்ஸுக்கு போகிறது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெடல் நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன எஃபர்ட்டுக்கு சடனான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. சடன் பிரேக்கிங் நம்ம சில கார்ஸில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸ்லைட் பெடலிங்லேயே நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ப்ளஸ் இவங்க ரீஜென்ரேஷன் மோட்ஸ் வச்சுருக்கிறது, ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே அது டீசலேட் ஆகிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டைலுக்கு நம்ம அடாப்ட் ஆகி வர வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் சொல்லணும்னா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இன்றைக்கி பையர்ஸுக்கு இடையில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான கம்பேரிசன், அதாவது ஹேரியர்.டிவியையும் நம்ம 9E வந்து டிரைவிங்கில் எப்படி கம்பேர் பண்ண முடியும்னு சொல்கிற விஷயம். இப்போ ஒரு 88 ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன் பாருங்கள். ஈவிஸுக்குள்ளே பெருசாக ஸ்பீட் தெரியாது, ரெண்டு ப்ராடக்ட்லேயும் அப்படி தான். இப்போ இந்த கார் கொஞ்சம் ரேடிக்கல் டிசைனில் இருக்குது, ஒரு கூப்பையாக இருக்குது, கொஞ்சம் பல்கியாக ரியரில் இருக்குது. நம்ம ரெகுலராக பார்க்குற கார்ஸ்லேருந்து இது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹேரியர் பார்த்தோன்னா, நான் லுக்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு வரேன், லுக்ஸ் இல்லை இங்கே மேட்ரு. ஹேரியர் பார்த்தோன்னா ரெகுலராக நம்ம ஒரு எஸ்யூவியாக பார்த்தா அது எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் இருக்குது. அப்போ பீப்புளுக்கு ஹேரியர் பிடிக்குது, இது சிலவங்களுக்கு பிடிக்கல, இது சிலவங்களுக்கு பிடிக்குது, சிலவங்களுக்கு ஹேரியர் பிடிக்கல. இப்படி இந்த கம்பேரிசனில் நெக் டு நெக் காம்படிஷன் ஆயாச்சு. டிரைவபிலிட்டி பொறுத்தவரையில் பார்த்தோன்னா ஹேரியர் வந்து லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி வந்து அன்மேட்ச்டு, அது வந்து டவுட்டே கிடையாது. நல்ல சாஃப்டான சஸ்பென்ஷன், ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், டவுட் இல்லை. இந்த கார் வந்து லோ ஸ்பீட்ஸில் ஹேரியரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த டைனாமிக்கலி சார்ட்டடான்னு கேட்டிங்கன்னா இந்த கார் தான் டைனாமிக்கலி சார்ட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு லேன் சேஞ்ச் எடுக்கும் போதும் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணிக்கிட்டு நம்ம பிரேக் பண்ணும்போது உள்ள ஆக்யூரஸியும், ஸ்பீட்ஸில் வந்து கார்னருக்குள்ளே கொண்டு போய் நம்ம கார்னரில் த்ரோ பண்ணி எடுக்கிற அந்த ஆங்கிளில் ஹேரியரை விடைக்கு இந்த கார் கொஞ்சம் கூட வெளில பிஹேவ் பண்ணுது. ஹேரியருக்கு என்னென்னா அந்த சாஃப்டான சஸ்பென்ஷனும் அந்த சாஃப்டான பிரேக்கிங்கும் அதுக்கு ஒரு லைபிலிட்டி. நம்மளோட ஹேரியர் ரிவ்யூவில் நம்ம அதை பேசியிருந்தோம். முதல்ல நிறைய பேர் அதை டினை பண்ணாங்க. ஆனால் இப்போ பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் அதை பேசியிருந்தோம். அதுதான் அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பேட் பேட்ச் ரோட்ஸில் ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ரேடிக்கல் டிசைன் பிடிக்கல, அந்த மாதிரி பார்க்குறவங்க ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஹைவே ஸ்பீட்ஸில் போகாதவங்களுக்கு ஹேரியர் நல்லா இருக்கும். 9E உடைக்கும், கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஹைவே டிரைவிங் போகிறீங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு கனெக்ட் கொஞ்சம் கூட பெட்டராக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 9E தான் நல்ல சாய்ஸில் இருக்கும். இப்போ அப்பார்ட் ஃப்ரம் லுக்ஸ், இந்த டிரைவபிலிட்டியை தாண்டி நீங்கள் அந்த இன்டீரியரோடைய பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பர்சனல் சாய்ஸ் தான். அது நாங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஒவ்வொருத்தங்களுடைய பிக். இப்போ ஈவிஸை பொறுத்தவரையில் எல்லாரும் கேட்குற ஒரு அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா,
இதெல்லாமே இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் பண்ணிட்டாங்களா, ஸ்க்ரீன்ஸ் டார்க் ஆகுறதாகலாம், அதாவது பிளாக் அவுட் ஆகி போகிறது, சின்ன சின்ன நிகில்ஸ் வர்றது எல்லாமே இருக்கா, மாறியாச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே எவல்யூஷன் ஃபேஸில் இருக்கிறதுனால இன்னும் டைம் எடுக்கும் ஈவிஸை பொறுத்தவரையில். ஆனால் கம்பேரிசனில் முன்னாடி இருந்ததுக்கு ஒவ்வொரு பேட்ச் வர 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 சேஞ்சஸ் வந்து நம்ம எவிடண்டாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த சேஞ்சஸ் இன்னும் ஒரு பீரியட் கூட தாண்டும் போது கண்டிப்பாக இன்னும் ஒரு செட் அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது. நான் ட்ரைவ் பண்ணும்போதே ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இதில் பார்த்தோம்னா அந்த பேக் 3 செலக்ட் அண்ட் பேக் 3ல் வந்து அந்த இன்டெலிஜென்ட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன், அந்த எஃப்டிடி ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் கான்செப்டை அவங்க எம்டிவிசிஎல்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த பிராண்டிங் நேமில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பேக்கில் எல்லாமே வந்து ஒரு பேசிவ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான். அது கான்செப்டே வேறு ஆக்சுவலி. அது பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கார் வந்து பேக் 3 வேறு, பேக் 2 அண்ட் பேக் 1ல் இருக்கிற சஸ்பென்ஷன் வேறு. இந்த சஸ்பென்ஷன் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த சஸ்பென்ஷன் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த மல்டிலிங்க், அந்த சஸ்பென்ஷனோட ஸ்டோரி வந்து நம்ம வேலு சார் கூட ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப பெருசாக அவர் பேசியிருப்பார். இதில் வந்து ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷனாக இருக்கிற ஒரு டிசைனை ஹேண்ட்லிங்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதான் இதோடைய அந்த கான்செப்ட். அதில் பேசஞ்சர் வந்து ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட்லேயே இருக்க முடியும். ஆனால் வந்து ஒரு ப்ளஷ்ஷான ஒரு ரைடு வந்து நம்ம இதில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ப்ளஷ்ஷான ரைட் கொடுத்தா ஹேண்ட்லிங் போயிடும்னு சொன்னதில் ஒரு பேலன்ஸ் இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த பேட்டர்ஸில் அது எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில். நம்ம முன்னாடி சிமுலேட்டர் ரோட்ஸில் தான் பார்த்தோம். ஸ்பீட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியல. நான் இப்போ டிஜிட்டலி அங்கே பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியுது. நல்ல ஏரியான ஃபீல். அப்போ அந்த ஒரு சஸ்பென்ஷனுடைய அந்த ஒரு அட்வான்டேஜும் இந்த கேபின் ஆம்பியன்ஸும் பேசஞ்சரை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குது. அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இங்கே சில கன்சர்ன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் வந்து அந்த டிரைவருக்கு அதை அட்ஜஸ்ட் ஆகுறது வரைக்கும், அந்த பிரேக் பை ஒயர் அட்ஜஸ்ட் ஆகுறது வரைக்கும் அந்த பிரேக்கோட ஃபீல் வந்து கண்டிப்பாக உள்ளே வருது. இப்போ ஹை ஸ்பீட்ஸ் கொஞ்சம் டார்க் இழுத்து கொஞ்சம் டார்க் அதெல்லாம் உள்ளே வரல. அதெல்லாம் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஈவிஸ் ஓட்டும் போது சடன் டார்க் கொடுத்தா பின்னாடி அந்த ஒரு புஷ் தெரியும். அதெல்லாம் இதில் கிடையாது. இதுதான் அடுத்து பெரிய பிரச்சனை. நம்ம கிளைமேட்டுக்கு, நம்ம இருக்கிற வெயிலுக்கு வந்து இது ரொம்ப யூவியை வந்து அவங்க கண்டிப்பாக கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட லைட்டை பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் லைட் வந்து இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குதான்னு கேட்டால் அது இல்லை. இந்த இடத்துல எல்லாம் அந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டேம்பிங் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த வேலையை அது கரெக்டாக பண்ணுது. ஆனால் கார் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. இப்போ இதே இதை வந்து நீங்கள் ஹேரியர் கூட கம்பேர் பண்ணுங்க. ஹேரியர் பேக்கில் வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த நேரம் டிரைவர் அங்கே வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை பண்ண வேண்டிய ஸ்டாப் பண்ணுறதுக்குலாம். இதில் பிரேக் பை ஒயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 to 0 வந்து 40 மீட்டரில் நிற்கும். அதில் அட்வான்டேஜ் இருக்குது. பிரேக்ஸ் கொஞ்சம் கூட நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. கார்னரில் ரோல் எல்லாம் பெருசாக தெரியல. இந்த பிரேக்கிங் வந்து அந்த லெஃப்ட் தான். இந்த பிரேக்கிங் வந்து டேனி வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பிடிச்சது தானே, ரீஜென்ரேஷன் ஆனதுனால வந்து பெருசாக தெரியல. இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்டீரியர்ஸ் பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டை சப்போர்ட் இருக்கிறது, சீட்ஸில் 3 பேர் உட்கார முடியும், எல்லாமே அட்வான்டேஜ் தான். லெக் ரூம், இந்த சீட் ஆக்சுவலி நல்ல பின்னாடி இருக்குது. நம்ம இந்த பொசிஷன் வரைக்கும் புஷ் பண்ணி வைக்க முடியும். ஸ்பேஸு பேசிக்கலி ஐஸை கம்பேர் பண்ணும்போது இந்த காரோட சீட்டில் கொஞ்சம் நீஸ் அப் தான். ஏன்னா இங்கே பேட்ரி இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ரைஸ்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் காலை இந்த சீட்டுக்குள்ளே போட்டிருந்தா மட்டும்தான் கால் கீழே ரெஸ்ட் ஆகும். ஆனால் தை சப்போர்ட்டுக்கு சீட் வந்து பெஞ்சு டைப் சீட், நல்ல பெருசு. அடுத்த கொஸ்டின் என்னென்னா இன்டீரியர்ஸ். அது மாற்றமே கிடையாது. இந்த ஒயிட் இன்டீரியர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது பயங்கர கஷ்டம். இப்போவே இந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டி ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷ் லேயர் அதுக்கு மேலே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிளாக வைக்கும்போது அந்த எல்லோ இஷ்ஷுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். ஆனால் கூட ஒயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதை அவங்க ஒரு சாய்ஸாக கூட கொடுத்துருந்துருக்கலாம். மேபி வந்து பையர்ஸுக்கு வந்து இந்த தாரில் அவங்க கடைசியில் ராக்ஸில் கொடுத்தது மாதிரி ஒயிட் இல்லாமல் இன்னொரு கலர் சாய்ஸ் கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும். நம்ம அந்த ஒரு இதுக்குள்ளே போகிறோம், வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம ரைடை ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். இது இப்போ ஒரு
நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பாருங்கள். இதில் வந்து அந்த மூமெண்ட் தெரியுதானா நம்ம உடம்புக்கு வந்து அது அது ஒரு இடி மாதிரி வந்து இடிக்கலை. நான் டிரைவிங்கில் ஒரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். அது இன்னொரு கொஸ்டின் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. விண்ட்ஷீல்டு பின்னாடி இருக்கிறது வந்து ரியர் மிரரை உடைய ஃபுல் வியூவை மறைக்குதான்னு கேட்டால் இந்த பல்கி ரியர் வந்து கண்டிப்பாக மறைக்குது. நான் பார்த்தியா இவ்வளோதான் தெரியுது. அது இதோடைய ஒரு பெரிய நெகட்டிவ். அது இந்த டிசைனோட நெகட்டிவ். ஆனால் இங்கே பாருங்கள் இவ்வளோ இடம் தான் அந்த மிரருக்கான ஓப்பனிங்கு. இங்கே பாரு நான் இந்த சீட்டில் இருந்து இவ்வளோ இடத்துக்கு தான் ஓப்பனிங்கே இருக்குது. அது ஒரு பீரோல் போடண்ணா அவ்வளோத்துக்குள்ளதான் அங்கே பெண்டாக இருக்கக்கூடிய ஒரு மிரரை வந்து நம்ம மிரரோட அந்த விண்ட்ஷீல்டு வழி விசிபிலிட்டியே கிடைக்கும். அது ரிஸ்க்கு. டேனி இந்த லெஃப்டில் கீழே இறக்கி பாரு, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டுருவோம். இது ஒரு பேட்டர்ட் ரோட் பார்த்தீங்களா? பேட்டர்ட் ரோட்டில் உங்களுக்கு அந்த பவுன்ஸ் வந்து தெரியுது. ஆனால் எதையுமே நம்ம பாடிக்கு டிரான்ஸ்லேட் ஆகாத அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினியரிங்கில் வந்து மெனக்கெட்டுருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, நான் இது இப்போ அவங்க சார்பாக பேசலை, நம்ம லாஜிக்கலி பேசினா கூட ஒன்று ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இல்லாட்டி வந்து கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்கள் வந்து Harrier.ev வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இதை வரைக்கும் அது ஒரு பயங்கர சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ஸில் போனோன்னா பேட்டர்ஸில் போனீங்கன்னா அந்த கார் உங்களுக்கு அப்படி பிடிக்கும், அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த கார் வந்து கொஞ்சம் ஹேண்ட்லிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுல தான் அந்த ஒரு பேலன்ஸுக்கு வந்து நம்ம சொல்கிறது பியூர் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாகவும் இல்லை, பியூர் ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாகவும் இல்லை. இது அதுக்கு இடையில லைட்டாக அப்படி டச் ஆகி நிற்கிற ஒரு பாயிண்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6E-க்கும், அதாவது 6E இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் 6ன்னு சொல்லக்கூடிய நேம் தான், 6க்கும் இந்த 9E-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உண்மையிலே 6 வந்து கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக இருக்கும். இந்த அளவுக்கு ரியர் சீட் வந்து கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஏன்னா சீட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தை சப்போர்ட்டும் இல்லை, சீட் ஒரு மாதிரி கொஞ்சம் உள்ள மாதிரி இருக்கும், லைட்டாக இப்படி லிஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். அது மோர் லைக் ஒரு ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டான வெஹிக்கிள்னால இதை விடைக்கும் அது ஸ்டிஃபாக தான் அதோடைய சேசிஸ் டிசைனும் அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பையர்ஸை தான் இது டார்கெட் பண்ணுது. அது வந்து சோலோவா இல்லை ஃப்ரெண்டில் 2 பேர் உட்காந்து ஓட்டுறவங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஈவிஸோடைய டயர் லைஃப் பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. நாங்கள் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணதில் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னென்னா, இந்த டயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் டு 25,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான், அது பேஸ்ட் ஆன் த டிரைவிங் கண்டிஷன். சிலவங்களுக்கு இன்னும் கூட போகலாம். நாங்கள் சொல்கிறது அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பேஸ் பண்ணி வருது. டயரோட ப்ரைஸ் அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 கிட்ட இதோடைய டயர் காஸ்ட் வருது. அப்போ இது வந்து ஒரு கன்சர்ன். இதில் டயரோட லைஃப் வந்து, ஏன்னா ஹை டார்க்கி மோட்டர் பேக், அதுவும் ரியரில் தான் கொஞ்சம் கூட ரேப்பிடாக தேய்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்களும் 2-3 கிரியேட்டர்ஸோடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். கேரளாவில் ஒரு கிரியேட்டர் அதை பேஸ் பண்ணி பேசியிருப்பார். இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா டயர் கண்டிப்பாக ரெகுலர் ஒரு ப்ராடக்டில் தேய்கிறத விடைக்கும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக தேய்கிற ஒரு ஃபீல் இருக்குது. சர்வீஸ் காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோ ஈவிஸுக்கு. ஏன்னா இங்கே வந்து மூவிங் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ரெகுலர் ஐஸ் கார்ஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இதில் இல்லாததுனால சர்வீஸ் காஸ்ட் கம்மி. இப்போ அடுத்து அல்டிமேட்டாக நீங்கள் எதிர்பார்க்கிறது வந்து இதோட ரேஞ்ச் பற்றி பேசுகிறதுக்கு. உண்மையிலே நாங்கள் என்னென்னா, நாங்கள் தார் ராக்ஸ் நமக்கு ஒரு ஃப்ளீட் வந்தது மாதிரி மஹிந்திரா கிட்ட கேட்டிருந்தோம், எங்களுக்கு ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள் வேணும், எப்போ தருவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் ஓட்டணும், கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட கையில் இருந்தால் தான் நம்ம அதை எஃபெக்டிவாக சொல்ல முடியும். டு பி ஃப்ராங்க் எங்களுக்கு இன்னும் அந்த ரேஞ்ச் பற்றி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சோட ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஹைவேஸ் ஓட்டும் போது ரேஞ்ச் கம்மியாக கிடைக்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் நாங்கள் இப்போ அதை கமெண்ட் பண்ண முடியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் கேரண்டியாக சொல்ல முடியும், ரியல் ரோட் ரேஞ்சும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கும் அந்த எம்ஐடிசி சைக்கிளுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ரியல் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவிங் நேச்சர் தான் இங்கே ப்ரைமரி. ஒவ்வொருத்தங்களுடைய அக்ரெசிவ் மூடில் எல்லாம் ஓட்டும்போது ரேஞ்ச் கண்டிப்பாக கம்மியாகும். இப்போ நீங்கள் ஹில்ஸ் இறங்கும்போது நல்ல ரேஞ்ச் ஜாஸ்தியாக, ஏன்னா ரீஜென்ரேட் ஆகும். சிட்டியில் ஓட்டும்போது ரீஜென்ரேட் ஆகும். அதனால் ஒரு வேரியட் கண்டிஷனுக்கு ஓட்டி ஒரு லாங் ட்ரைவ் ஓட்டுறதுக்கு மஹிந்திராவில் யாராவது பார்க்குறீங்கன்னா ராக்ஸ் தந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுங்க. ஐ மீன் 9E 6 அதில் அந்த
பிகர் பேட்டரி பேக் கிடைச்சாதான் ரியல் வேர்ல்டை இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக நம்மளால் எடுக்க முடியும். இப்போ 9 யார் வாங்கலாம்னு நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு கோர் ஐஸ் லவ்வர், அதாவது உங்களுக்கு வந்து அந்த கியரிங் ஆகட்டும், நீங்கள் இப்போ தான் மேனுவல்லேருந்து ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆகணுமான்னு யோசிக்கிற ஒரு பர்சன், இல்லை ஆட்டோமேட்டிக் வந்து மேனுவல்லேருந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே நினைக்கிற ஒரு பர்சன், அந்த வெஹிக்கிளுடைய கண்ட்ரோல் எல்லாம், அந்த டைனாமிக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறது மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன் தான் ஈவிஸ் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணணும்னா ஓப்பனாகவே சொல்லுவேன். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஈவி பார்க்குறீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் டிக் பண்ணணும், ஹேண்ட்லிங்கும் இருக்கணும். அது எல்லாமே வந்து அந்த ஃப்ளேவர்ஸாக தான் இருக்குமே தவிர எண்டில் இருக்காது. ரியரில் நல்ல ஃபேமிலிக்கான ஸ்பேஸ் இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும், நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கணும். அதுலேயும் மெயினாக வந்து அந்த மியூசிக் சிஸ்டம் பேஸ்டாக எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் பாருங்கள். இப்போ எங்களுடைய பிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பேக் 3 செலக்டில் பேக் 3 தான். ஏன்னா அதில் தான் 79 kWh பேட்டரி பேக் இருக்குது கூட. அதில் தான் அந்த பெண்டாலிங் சஸ்பென்ஷனோடைய அந்த ஃபுல் எஃபெக்டை நம்ம ஃபீல் பண்ண முடியும். மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பேக் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்குறவங்க இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். இப்போ யார் வாங்கக்கூடாதுன்னா, நான் ரேஞ்ச் பேனிக் வந்து எனக்கு ஃபியர்ஃபுல்லாக இருக்கும், ஈவிஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இது வாங்காதீங்க. இன்னொரு விஷயம் கூட நான் முதல்ல இதில் சொல்லணும். எப்படின்னா, டிங்கிள்ஸ் வந்து ஈவிஸில் கண்டிப்பாக கூடவே இருக்குது. ஏன்னா ஈவிஸ் வந்து இப்போ தான் அந்த அது எனி பிராண்ட் ஈவி நீங்கள் எடுத்தால் கூட இப்போ தான் அது எவல்யூஷன் ஃபேஸில் இருக்குது, இன்னும் இவால்வ் ஆகி முடியலை. இதில் எவ்வளோ தூரம் அம்யூனிட்டிஸும் எலக்ட்ரானிக்ஸும் சென்சார்ஸும் ஜாஸ்தி இருக்குதோ அவ்வளோ தூரம் வந்து அதில் நமக்கு வந்து இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடியது கன்சர்ன்ஸ் வரும். ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸில் அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஈவி தான் போகிறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் வேணும், கம்ஃபர்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 9 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான காராக இருக்குமான்னு இதை ஐடென்டிஃபை. இப்போ ஓரளவுக்கு நியாயமான டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் ரேஞ்ச் மட்டும் எங்களால் பண்ண முடியலை, ரீசனை சொல்லிட்டேன். அது ஒரு தனி வீடியோவாகவே நம்ம பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ இதை தாண்டி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ப்ளஸ் மெயினாக 9 ஓனர்ஸ் வந்து யாராவது நீங்கள் இதில் பார்க்குறீங்க, 6 ஓனர்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ராடக்ட் பேஸ் பண்ணது, சர்வீஸ் பேஸ் பண்ணதை சொல்லுங்கள். நம்ம வந்து அது பையர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.